Good morning, everyone. Mixer and allegation related civil service PYQ 2026 ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. On alloy P contains 20% copper and 80% zinc by weight. Another alloy Q contains 60% copper and 40% zinc by weight. A third alloy R is to be prepared from P and Q so that it is contain equal amount of copper and zinc னு சொல்லியிருக்காங்க. In what ratio amounts of the P and Q be mixed in the order to get R னு கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி பார்க்கலாம், நமக்கு கொடுத்துருக்க அலாய் வந்து 2 அலாய் கொடுத்துருக்காங்களா. அலாய் பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் கியூன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 அலாயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ணிட்டு அலாய் ஆர் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த அலாய் பியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பர் அண்டு ஜிங்க் இருக்கு. இப்போ நமக்கு என்ன சொல்லலாம், காப்பர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20%, அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் எவ்வளோ இருக்கு, 80% இருக்கு. சிங்க் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிடலாம், 80%. இது எதுவுடையது, காப்பர் பி, அந்த அலாய் பி உடையது. ஓகே, அலாய் கியூவில் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா காப்பர் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ சொல்றாங்க, காப்பர் 60%. ஓகேங்களா. அதே சிங்க் ஈக்குவல் டு நமக்கு என்னலாம், அப்போ சிங்க் ஈக்குவல் டு 40% இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம நியூ அலாய் ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர் அலாய் ஃபார்ம் பண்ணுறது எந்த ரேஷியோவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா காப்பர் ஈக்குவல் டு 50%ஆகவும் ஈக்குவல் அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்களே, காப்பர் 50% அண்ட் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 50% இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம நார்மலாக கிளாஸில் சால்வ் பண்ண மெத்தடில் நான் சால்வ் பண்ணேன்னா என்ன பண்ணலாம், ரூல் டு சால்வ் மெத்தட் எடுத்துக்கலாமா. ரூல் டு சால்வ் மெத்தட்ஸ் ஞாபகம் இருக்குங்களா. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவோம் நார்மலா, இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எழுதிக்கலாம், இங்கே பொறுத்த வரைக்கும் அலாய் பி, இங்கே என்ன எடுத்துக்கலாம் அலாய் கியூ, இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம மீன் வேல்யூ தான் எடுக்க போகிறோம். ஓகேவா, மீன் வேல்யூன்றது நமக்கு என்னவா இருக்கலாம், இது ஆர்னு எடுத்துக்கலாமா, அதாவது அலாய் ஆர். ஆனால் நம்ம இதில் என்ன எடுத்துக்க போனால் காப்பர் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். நம்ம காப்பரோட ரேஷியோ தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ காப்பரும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ காப்பரோ இல்லை சிங்கோ நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துக்க போகிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, காப்பர் இதில் 20% அலாய் பியில் இருக்கு. அதே காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு, 60% இருக்கு. சரி ஓகேவா. அதே காப்பர் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கலாம், நம்ம நியூவாக ப்ரொடியூஸ் பண்ணுற அலாய் ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதில் இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுமா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது செப்பரேட் பண்ணிடுமா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ, ஓகேவா, மீன், ஓகேவா, மீன், அதாவது நமக்கு என்ன சொல்லலாம், அலாய் பி, அலாய் கியூ வச்சுக்கோங்க, அலாய் கியூ மைனஸ் மீன் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலாய் பி எதுலேருந்து லெஸ் பண்ணணும், மீன் ப்ரைஸ்லேருந்து லெஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இதோட ஆன்சர், நார்மலாக பாருங்க, 60 மைனஸ் 50, 50 மைனஸ் 30. ஸோ இதை லெஸ் பண்ணால் நமக்கு 10ன்னு வரும், இதை லெஸ் பண்ணால் 13 வந்துருக்கும். ஸோ அப்போது அலாய் பியோட இது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கியூவோடது இங்கே எடுத்துக்கலாம். அப்போது P/Qவோட ரேஷியோ என்னவா இருக்கலாம், 10:13 இருக்கலாம். அப்போ இதை சிம்பிளை பண்ணால் எப்படி எழுதலாம், 1:3ன்னு எடுத்துக்கலாமா. அண்டு P/Qவோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 1:3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், ஏ ஆப்ஷன் 1:3. நோட் பண்ணிக்கலாமா சார், நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஈக்குவல் டு ஏ ஆப்ஷன். தேங்க்யூ.